இப்பதான் டயர்ட்னஸ் தெரியுதோ? டிவியில பார்த்தேன். பெரிய சாகசம்லாம் பண்ணிருக்கீங்க. உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. நீங்க காவேரி கூடவும் கடலை போடுறீங்க, விஜய வெளியே கொண்டு வரவும் இவ்ளோ எஃபர்ட் போடுறீங்க. நிஜமாவே உங்க கேரக்டரை புரிஞ்சுக்க முடியலையே. அவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஒன்னும் புரிஞ்சுக்க வேணாம். அதானே, நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா என்ன, வரலனா என்ன? அதான் ஆல்ரெடி அங்கதான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. கெமிஸ்ட்ரி வேற தாறுமாறா இருக்கும் போலயே. ஆனா என்ன கண்டாவி ரிலேஷன்ஷிப்னு தான் எனக்கு தெரியல. ஏய், வாய மூடு. இன்னையோட இந்த வீட்லயும் சரி, என் லைஃப்லயும் சரி, உனக்கு வேலை இல்ல. உன் டைம் முடிஞ்சிருச்சு. உன் திங்ஸ் எல்லாத்தையும் போய் பேக் பண்ணி வச்சுக்கோ. நாளைக்கு காலையில பொட்டி தூக்கிட்டு வெளியில போயிட்டே இரு. எங்க போ சொல்றீங்க? உங்க அம்மா வீட்டுக்கு போ, இல்ல எங்கேயாவது போ. எனக்கு என்ன வந்துச்சு? ஆனா இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல. வேணா எங்க கொண்டு போய் விடணும்னு சொல்லு, நான் வேணா டிராப் பண்றேன். அந்த ஒரு ஃபேவர் தான் என்னால உனக்கு பண்ண முடியும். இதுக்கு மேல உன்னை என்னால சகிச்சுக்க முடியாது. காலையில கிளம்புறதுக்கு ரெடியா இரு. கிளம்பி ரெடியா இருக்கேன். லைஃப்ல இடம் இல்லையாமே. இவர் அப்படியே தனியா எடுக்கிற முடிவு பாரு. ஒருவேளை நிஜமாவே நம்மள அனுப்பிடுவாரோ? என்ன காவேரி, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க? மாமா, பசுபதியை போய் ஜெயில பாத்துட்டு வரலாமா? அவனை எதுக்குமா நாம பார்க்கணும்? எனக்கு அவனை பார்க்கணும் மாமா. எப்படி தூக்கி உள்ள வச்சேன் பாத்தியான்னு அவன் கிட்ட நான் சொல்லணும். அதுக்காக போய் பார்க்கணுமா? விஜய ஜெயிலுக்குள்ள வச்சு பார்த்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நின்னு அப்படியே உறுத்துது மாமா. அத நான் மறக்கணும்னா பசுபதியும் அதே இடத்துல நிக்கிறத நான் பார்க்கணும். சரி காவேரி, போலாம். ஆனா வீட்ல என்ன காரணம் சொல்லிட்டு போறது? பசுபதியை பார்த்துட்டு வந்துட்டு நான் கொடைக்கானலுக்கு போலான்னு இருக்கேன் மாமா. அதுக்கு டிக்கெட் புக் பண்ண போற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாமா? அதெல்லாம் சரிம்மா. நீ ஏன் திடீர்னு கொடைக்கானல் போனோன்ற? சும்மாதான் மாமா. நம்ம வீட்ல போய் தங்கி கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் தான். நான் கொஞ்ச நாளாவே சரியா தூங்க கூட இல்ல மாமா. என்னவோ ஊருக்கு போய் நம்ம வீடு, ஸ்கூலு, மார்க்கெட்டு, மாரியம்மன் கோயிலுன்னு எல்லா இடத்தையும் சுத்திட்டு வரணும்னு தோணுது மாமா. ஒரு வாரமாவே அப்படியே மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சு மாமா. நான் எதை பத்தியும் யோசிக்காம இருந்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். சரி காவேரி, நீ போயிட்டு வா. ஆனா அத்தை இதுக்கு ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க வைக்கணும். அதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணணும். எடுத்துக்குங்க. இந்தாங்க தம்பி. கங்கா தூங்குறாளா? ஆமா அத்தை, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. டீ காபி குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஆனா அவ டீ வேணும்னு அடம் பிடிக்கிறா. டெய்லி என்னால அவ கூட போராட முடியல. அவளுக்கு பால் கொமட்டு தான் அத்தை. சாரதா, வர காப்பி வச்சு கொடு. அது ஒண்ணும் பண்ணாது. சரி சரி, நான் வர காப்பி போட்டு தரேன். காவேரி, என்னடி டீ குடிக்காம யோசிச்சுட்டே உட்கார்ந்து இருக்க? இல்ல, இனிமே நானும் டீ காஃபி குடிக்கிறத குறைச்சுக்கலான்னு இருக்கேன். மா,
நீ அக்காக்கு வர காஃபி போடுவல்ல, அப்போ எனக்கும் சேர்த்து போட்டுரு. டீ குடிக்காம உன்னால இருக்க முடியுமா என்ன? என்னமோ சொல்ற. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த புது பழக்கம்னு நானும் பாக்குறேன். என்னத்தடி அப்படி யோசிச்சிட்டு இருக்க? ஏய், ஆ, என்னடி? என்னம்மா? என்ன யோசனை? நைட்டு பெருசா வியாக்கியானம் எல்லாம் பேசி வாயடிச்ச? திரும்பவும் ஏதாவது பண்ணிட்டு வந்து காரணம் சொல்லலான்னு இருக்கியா? அம்மா, விஜய்க்கு நம்மளால ஒரு கஷ்டம் வந்துச்சு. அவர் அதுல இருந்து வெளியே கொண்டு வர பொறுப்பு எனக்கு இருந்துச்சு. வெளியவும் கொண்டு வந்தாச்சு. அதோட அது முடிஞ்சிருச்சுமா. திரும்ப அதை வச்சு எதுவும் பேசாத. அப்ப வேற என்ன தடி நீ யோசிச்சுட்டு இருந்த? நான் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஊர்ல போய் இருந்துட்டு வரலான்னு இருக்கேன். நம்ம ஊருக்கா? இப்ப எதுக்குடி அங்க போகணுங்கிற? மா, நீ அப்படியெல்லாம் பார்க்காதம்மா. நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியுது. நான் நிஜமாவே ஊருக்கு தான் போறேன். இப்ப என்ன அவசரம்னு நீ போற? ஒரு வாரமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேம்மா. எனக்கு இப்ப கொஞ்ச நாள் ரிலாக்ஸா இருக்கணும்னு தோணுது. அம்மா, அப்பள ஆர்டர்லாம் கரெக்டா வந்துரும். அதெல்லாம் நான் போன்லயே பேசிக்கிறேன். நீ அத பத்தி எல்லாம் யோசிக்காதம்மா. நான் அதையெல்லாம் யோசிக்கலடி. நீ தனியா போய் அங்க எப்படி இருப்ப? ஏன் இருக்க முடியாதா? நம்ம வீட்ல இருக்க போறேன். சுத்தி இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சவங்க. இதுல என்னம்மா பயம் இருக்கு? நீ சொல்லுவடி. உன்னை அங்க தனியா அனுப்பி வச்சுட்டு நாங்க இங்க நிம்மதியா இருக்க முடியுமா? எனக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது பாட்டி. நான் பாத்துக்கிறேன். சரி, நீ போறதுன்னு முடிவு பண்ணிட்ட. இனிமே யார் சொல்றதையும் கேட்கவும் மாட்டேன். நானும் உன் கூட வரேன். எனக்கும் ஊருக்கு போயிட்டு வரணும்னு ரொம்ப நாளா ஆசையா இருக்கு. நேத்தே சொல்லியிருந்தாலும் சாந்திய ஒரு நாள் பொறுத்து போன்னு சொல்லியிருக்கலாம். நைட்டு தான் அவ கிளம்பி போனா. நான் கொஞ்ச நாள் தனியா இருக்கணும்னு தான் பாட்டி கொடைக்கானலுக்கே போறேன். நாங்க போய் ஊர் முழுக்க சுத்தி பார்க்கணும். நீ வந்தனா அப்புறம் நான் உன்னதான் கவனிச்சிட்டு இருக்கணும். எதையுமே பார்க்க முடியாது. தனியா கொஞ்ச நாள் இருக்கணும்னா அப்ப எங்க கூட இருக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா?